மாதிரி நம்ம கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போச்சும் பால் காசும் பொழுதோ இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து அடிபிடிச்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கை வலிக்க தேய்ச்சா கூட போகவே போகாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அடிபிடிச்சிருக்கக்கூடிய பாத்திரத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வாஷிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எந்த போர்ஷன் வரலும் அடிபிடிச்சிருக்கோ அந்த போர்ஷன் கவர் ஆகிற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம கொதிக்க வைக்கும் பொழுதே பாத்திரத்தில் படிஞ்சிருக்க அந்த விடாப்பிடியான கரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து பிஞ்சு வந்துடும். ஸோ அப்படி மிச்சம் இருக்கக்கூடிய போர்ஷனை நீங்கள் தண்ணியை வந்து கீழே கொட்டிட்டு நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னா போதும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த அடிப்பிடிச்சிருக்கக்கூடிய போர்ஷனில் இருக்கக்கூடிய கரை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். நீங்கள் கை வலிக்க தேய்க்க வேண்டியதே இல்லைங்க. இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதை கீழே கொட்டிட்டு லைட்டாக தேய்ச்சி கொடுங்க. எல்லா அழுக்குமே ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். உங்களுடைய அந்த பாத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி மாறிடுங்க. பாருங்க, நான் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிட்டேன். லேசாக தாங்க தேய்ச்சேன். எல்லா அழுக்குமே ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எப்பவும் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிப்பிடிச்சிருக்கக்கூடிய பாத்திரங்களை ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கை வலிக்காமல் அதுவும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வாஷிங் பவுடர் மட்டும் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா போதும், பளிச்சுன்னு மாறிடுங்க பாத்திரம்லாம்.